லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை, வாரமோர் அலசல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. இஸ்ரேலின் அரசனான ரெகபயாம். இஸ்ரேலர் எல்லாரும் ரெகபயாமை அரசனாக்க செக்கேமில் ஒன்று கூடினர். அதனால் ரெகபயாமும் அங்கே சென்றான். அரசர் சாலமோனுக்கு அஞ்சி எகிப்துக்கு ஓடிச் சென்றிருந்த நெபாட்டின் மகன் யெரொபெயாம் இதனை கேட்டு எகிப்திலிருந்து திரும்பி வந்தான். அவர்கள் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தனர். யெரொபெயாம் இஸ்ரேலர் அனைவரோடும் ரெகபயாமிடம் வந்து, உம் தந்தை பழுவான நுகத்தை எங்கள் மேல் சுமத்தினார். இப்பொழுது நீர் உம் தந்தை சுமத்தின கடினமான வேலையையும் பழுவான நுகத்தையும் எளிதாக்கும். நாங்கள் உமக்கு பணிந்திருப்போம் என்றான். அதற்கு ரெகபயாம், இன்னும் 3 நாள் கழித்து என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று பதிலளிக்க மக்கள் கலைந்து சென்றனர். பின்பு தன் தந்தை சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவரிடம் பணிபுரிந்த பெரியோர்களை நோக்கி ரெகபயாம், இம்மக்களுக்கு நான் பதிலளிப்பது குறித்து என்ன அறிவுரை தருகிறீர்கள் என்று கேட்டான். அவர்கள் அவனிடம், நீர் இம்மக்களுக்கு அன்பு காட்டி அவர்கள் மனம் குளிருமாறு இன்சொல் பேசினால் அவர்கள் உமக்கு எந்நாளும் பணியாளராய் இருப்பர் என்றனர். வாரம் ஓர் அலசல். பன்னாட்டு எழுத்தறிவு நாள். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப, இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்பார் பொய்யாமொழி புலவர் திருவள்ளுவர். எண் என்று சொல்லப்படுவதும் எழுத்து என்று கூறப்படுவதும் இவ்வுலகில் வாழும் உயிர்களுக்கு கண் போன்றது என்று இக்குறளின் வழியாக எடுத்துரைக்கின்றார் வள்ளுவர். எழுத்தறிவித்தவனை இறைவனாக போற்றும் சூழலும் நம் மத்தியில் இருந்து வருகிறது. தான் எழுத்தறிவு பெறாவிட்டாலும் பரவாயில்லை, தன் பிள்ளை படிக்க வேண்டும் என்று எண்ணும் பெற்றோர்கள் இம்மண்ணில் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு கைப்பிடிச்சோறும் படுக்க இடமும் கொண்ட பாமர மக்கள் கூட தங்களது பிள்ளைகள் நன்றாக படித்து முன்னேற வேண்டும் என்று எண்ணி கடினப்பட்டு அவர்களை படிக்க வைக்கிறார்கள். கல்வியை மட்டும் கொடுத்து விட்டால் போதும், எப்படியாவது என் பிள்ளை பிழைத்துக் கொள்ளும் என்று கூறும் எண்ணற்ற குரல்கள் நம் மத்தியில் இன்றும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றன. அண்மையில் ஒரு தனியார் தொண்டு நிறுவனத்தில் படித்து பயன்பெற்ற எண்ணற்ற மாணவர்கள் தங்களது பழைய வாழ்க்கை, புது வாழ்க்கை இரண்டையும் மக்களுக்கு எடுத்துரைத்து நம் கண்களை பணிக்கச் செய்தது நாம் அறிந்ததே. எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன் என்று நகைச்சுவையாக அல்ல, மாறாக உள்ளார்ந்த உவப்புடன் அவர்கள் கூறினார்கள். எல்லாவற்றிற்கும் காரணம் கல்வியறிவு. வாழ்க்கையில் சிறக்க வேண்டுமா, பொருளாதாரத்தில் உயர வேண்டுமா, கல்வியை உங்கள் ஆயுதமாக கொள்ளுங்கள் என்று எண்ணற்ற அறிஞர்களும் வாழ்க்கையில் சிறந்து விளங்கும் பெருமக்களும் கூறுகின்றனர். ஆக இந்த கல்வி அறிவு, எழுத்தறிவு என்பது நமக்கு மிக முக்கியமானது என்பதை எடுத்துரைக்கும் வண்ணம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 8 அன்று பன்னாட்டு எழுத்தறிவு நாளானது சிறப்பிக்கப்படுகிறது. கல்வி நம்ம உரிமை, அதை காப்பதும் நம்ம கடமை. கல்வி நம்ம உரிமை, அதை காப்பதும் நம்ம கடமை. இலவசமாக பாடம் படித்திட வாருங்கள், இருக்குது நம்ம அரசு பள்ளி சேருங்கள். எல்லோருக்கும் கல்வி சேர்ப்போம், பள்ளியை காக்க கைகோர்ப்போம். எல்லோருக்கும் கல்வி சேர்ப்போம், பள்ளியை காக்க கைகோர்ப்போம். கல்வி நம்ம உரிமை, அதை காப்பதும் நம்ம கடமை. கல்வி நம்ம உரிமை, அதை காப்பதும் நம்ம கடமை. 1967 ஆண்டு முதல் பன்னாட்டு எழுத்தறிவு நாளானது
செப்டம்பர் 8ஆம் நாள் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. பொதுமக்களுக்கு எழுத்தறிவு, நீதி, அமைதியான மற்றும் நிலையான சமூகத்தை உருவாக்குவதற்கு மிக முக்கியமானது கல்வி அறிவு என்பதை இந்நாள் நினைவூட்டுகிறது. எழுத்தறிவு என்பது அனைவருக்கும் ஓர் அடிப்படை மனித உரிமை. மனித உரிமைகள், அதிக சுதந்திரங்கள், உலகளாவிய குடியுரிமையை அனுபவிப்பதற்கான கதவை இந்த நாள் திறந்து வைக்கிறது. சமத்துவம், பாகுபாடு காட்டாத தன்மை, சட்டத்தின் ஆட்சி, ஒற்றுமை, நீதி, பன்முகத்தன்மை, சகிப்புத்தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் நீடித்த அமைதியின் கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கு உதவுகிறது. தன்னுடனும் மற்றவர்களுடனும் இப்புவியுடனும் இணக்கமான உறவுகளை உருவாக்குவதற்கு பரந்த அறிவு, மதிப்புகள், திறன்கள், அணுகுமுறைகள் மற்றும் நடத்தைகளை பெறுவதற்கு எழுத்தறிவு ஓர் அடித்தளமாக விளங்குகிறது. எழுத்தறிவு பெறுவதில் முன்னேற்றம் பல இருந்த போதிலும் உலக அளவில் குறைந்தது 73 கோடியே 90 லட்சம் இளைஞர்கள் மற்றும் பெரியவர்கள் அடிப்படை எழுத்தறிவு திறன்களை பெறவில்லை என்று 2024ஆம் ஆண்டு ஆய்வறிக்கை எடுத்துரைக்கிறது. அதே நேரத்தில் 10 குழந்தைகளில் 4 பேர் குறைந்தபட்ச வாசிப்பு திறனை அடையவில்லை என்றும் 2023ஆம் ஆண்டில் 27 கோடியே 20 லட்சம் குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினர் பள்ளிக்கு செல்லாமல் இருந்ததாகவும் தரவுகள் எடுத்துரைக்கின்றன. டிஜிட்டல் சகாப்தத்தில் எழுத்தறிவை ஊக்குவித்தல் என்ற கருப்பொருளின் கீழ் 2025ஆம் ஆண்டிற்கான பன்னாட்டு எழுத்தறிவு நாளானது சிறப்பிக்கப்படுகிறது. டிஜிட்டல் மயமாக்கல், மின்னியல் மயமாக்கல் என்பது அதில் நாம் எவ்வாறு ஈடுபடுகிறோம் என்பதை பொறுத்து நேர்மறை மற்றும் எதிர்மறை வழிகளில் நம்மை மாற்றுகிறது. நாம் கற்றுக்கொள்கின்ற, வாழ்கின்ற, பணியாற்றுகின்ற, சமூகமயமாக்குகின்ற வழிகளை இந்த மின்னியல் மயம் மாற்றி வருகிறது. அடிப்படை எழுத்தறிவு திறன்கள் இல்லாத பெரியவர்கள், இளைஞர்கள் மற்றும் ஓரங்கட்டப்பட்ட குழுக்களுக்கு கற்றல் வாய்ப்புகளை விரிவுபடுத்த டிஜிட்டல் கருவிகள் உதவும் என்றாலும் இந்த டிஜிட்டல் மாற்றம் இரட்டை ஓரங்கட்டலை உருவாக்கும் அபாயத்தையும் கொண்டுள்ளது. அதாவது பாரம்பரிய எழுத்தறிவு கற்றலில் இருந்து மட்டுமல்லாது டிஜிட்டல் யுகத்தின் நன்மைகளிலிருந்தும் விலக்குதல் எனும் இரட்டை அபாயத்தினையும் ஏற்படுத்துகிறது. மாற்றங்களை உள்ளடக்கியதாகவும் பொருத்தமானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் நம் வாழ்வை மாற்றுவதற்கு எழுத்தறிவு ஒரு முக்கியமான காரணமாகும். காகிதத்தில் படிப்பதற்கும் எழுதுவதற்கும் அப்பால் டிஜிட்டல் சகாப்தத்தில் எழுத்தறிவு மக்கள் டிஜிட்டல் உள்ளடக்கத்தை பாதுகாப்பாகவும் சரியான முறையிலும் அணுக, புரிந்து கொள்ள, மதிப்பீடு செய்ய, உருவாக்க, தொடர்பு கொள்ள, ஈடுபட உதவுகிறது. விமர்சன சிந்தனையை வளர்ப்பதற்கும் நம்பகமான தகவல்களை புரிந்து கொள்வதற்கும் எழுத்தறிவு அடிப்படையாக உள்ளது. செப்டம்பர் 8ஆம் தேதி உலகளாவிய, தேசிய மற்றும் உள்ளூர் மட்டங்களில் எழுத்தறிவின் முன்னேற்றத்தை கொண்டாடும் இந்நாள். எழுத்தறிவு என்றால் என்ன? இந்த டிஜிட்டல் சகாப்தத்தில் எழுத்தறிவு கற்பித்தல் மற்றும் கற்றல் திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் எவ்வாறு வடிவமைக்கப்படுகின்றன, நிர்வகிக்கப்படுகின்றன, கண்காணிக்கப்படுகின்றன என்பது பற்றிய விமர்சன ரீதியான பிரதிபலிப்புக்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது. தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு. கல்வி உரிமை சட்டமும் அதற்கு துணையாயிருக்கு. ஆமாம், அதற்கு துணையாயிருக்கு. தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. கல்வி உரிமை சட்டமும் அதற்கு துணையாயிருக்கு. SMCயில் இணைஞ்சு நாம தெரிஞ்சுக்கலாம். அரசு பள்ளி நம்ம பெருமை புரிஞ்சுக்கலாம். SMCயில் இணைஞ்சு நாம தெரிஞ்சுக்கலாம். அரசு பள்ளி நம்ம பெருமை புரிஞ்சுக்கலாம். கல்வி நம்ம உரிமை, அதை காப்பதும் நம்ம கடமை. கல்வி
கல்வி நம்ம உரிமை, அதை காப்பதும் நம்ம கடமை. படிக்கவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும் என்பதை மட்டுமல்லாது வாழ்க்கை திறன்களை மேம்படுத்துவதற்கான அடிப்படையான திறனில் கவனம் செலுத்துதலை எழுத்தறிவு வலியுறுத்துகிறது. உலகின் பல பகுதிகளில் மக்கள் இன்னும் எழுத்தறிவு இல்லாமல் உள்ளனர். தரமான கல்வி வாய்ப்புகளை அனைவருக்கும் அளிப்பது முக்கியம் என்பதை கட்டியெழுப்பும் நோக்கத்துடன் இந்நாள் சிறப்பிக்கப்படுகிறது. அறிவொளி இயக்கத்தின் பங்கும் எழுத்தறிவு நாளுக்கு மிக முக்கியமானது. சாலை வசதிகள் இல்லாத, மின் விளக்கு வசதிகள் இல்லாத கிராமங்களுக்கு கூட அறிவொளி இயக்கத்தினர் சென்று அங்கிருக்கும் மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து கல்வியின் மேல் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகின்றனர். அறிவொளி இயக்கம் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக இந்தியாவின் எழுத்தறிவு விகிதம் பெருமளவில் அதிகரித்தது. 1991ஆம் ஆண்டு 52.1 விழுக்காடாக இருந்தது 65.4 விழுக்காடாக அதிகரித்தது. கிராமப்புற எழுத்தறிவு விழுக்காடு 14.7 விழுக்காடு அதிகரித்தது. 2019 மற்றும் 2021 ஆகிய ஆண்டுகளுக்கிடையில் ஆண்களின் எழுத்தறிவு விகிதம் 89.6 விழுக்காடாகவும் பெண்கள் 83 விழுக்காடாகவும் உயர்ந்தனர். இளைஞர்களையும் குழந்தைகளையும் அதிகளவு கொண்டுள்ள இந்தியா இன்னும் எழுத்தறிவில் முழுமை பெறவில்லை என்பது சோகமான ஒன்று. முழுமையான எழுத்தறிவு பெற்ற நாடாக இந்தியா வேகமாக உயர அதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம். நம்மால் இயன்றவரை கல்வி கற்க இயலாதவர்களுக்கு அக்கல்வியினை வழங்க முயல்வோம். எழுத்தறிவித்தவன் இறைவனுக்குச் சமம் என்பதை கருத்தில் கொண்டு எழுத்தறிவிப்பவர்களாக நாமும் திகழ்வோம். எழுத்தறிவு பெற்ற நாடாக இந்தியாவை உயர்த்துவோம். அரசு பள்ளி நம்ம பெருமை புரிஞ்சிக்கலாம். கல்வி நம்ம உரிமை, அதை காப்பதும் நம்ம கடமை. கல்வி நம்ம உரிமை, அதை காப்பதும் நம்ம கடமை. ஊரில் உள்ள நம் பள்ளி ஒற்றுமையாலே சிறக்கணும், ஒற்றுமையாலே சிறக்கணும். பள்ளி வளர்ச்சி திட்டங்களை ஒன்னா சேர்ந்து தீட்டணும், ஒன்னா சேர்ந்து தீட்டணும். ஊரில் உள்ள நம் பள்ளி ஒற்றுமையாலே சிறக்கணும். பள்ளி வளர்ச்சி திட்டங்களை ஒன்னா சேர்ந்து தீட்டணும். அரசு பள்ளி கதவுகள் எல்லாம் திறக்கணும். நல்லோர் எல்லாம் இணைஞ்சு அதனை உயர்த்தணும். அரசு பள்ளி கதவுகள் எல்லாம் திறக்கணும். நல்லோர் எல்லாம் இணைஞ்சு அதனை உயர்த்தணும். கல்வி நம்ம உரிமை, அதை காப்பதும் நம்ம கடமை. கல்வி நம்ம உரிமை, அதை காப்பதும் நம்ம கடமை. இலவசமாக பாடம் படித்திட வாருங்கள். இருக்குது நம்ம அரசு பள்ளி சேருங்கள். எல்லோருக்கும் கல்வி சேர்ப்போம், பள்ளியை காக்க கைகோர்ப்போம். எல்லோருக்கும் கல்வி சேர்ப்போம், பள்ளியை காக்க கைகோர்ப்போம். கல்வி நம்ம உரிமை, அதை காப்பதும் நம்ம கடமை. கல்வி நம்ம உரிமை, அதை காப்பதும் நம்ம கடமை. பன்னாட்டு எழுத்தறிவு நாள் என்ற தலைப்பில் இன்றைய வாரம் ஓர் அலசல் எனும் நிகழ்வினை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். அருளாளர்கள் பேராயர் எதுவார்தோ மற்றும் மரிய மதலேனா ஆகிய இருவரும் நற்செய்தியின் அழகுக்கு துணிச்சலான சான்றுகளாக திகழ்கின்றார்கள் என்றும் இத்தகைய 2 மறைசாட்சிகளை திரு அவைக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம் என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. செப்டம்பர் 7 ஞாயிறன்று வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் நடைபெற்ற புனிதர் பட்ட திருப்பலியில் பங்கேற்ற மக்களுக்கு அதன் நிறைவில் வழங்கிய மூவேளை ஜெப உரையின் போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள்,
நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட இக்கொண்டாட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வந்திருந்த அனைத்து மக்களுக்கும் நன்றி கூறி வாழ்த்தினார். புனித பூமி, உக்ரைன் மற்றும் போரால் கரைபடிந்த எல்லா நிலங்களிலும் அமைதிக்காக இடைவிடாது ஜெபிப்போம் என்று கூறிய திருத்தந்தை அவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் அனைவரும் மனசாட்சியின் குரலுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துவதாகவும் தெரிவித்தார். மரணத்தையும் அழிவையும் விதைக்கின்ற ஆயுதங்களால் அடையப்படும் வெளிப்படையான வெற்றிகள் உண்மையில் தோல்விகள் என்று சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள், அவை ஒருபோதும் அமைதியையோ பாதுகாப்பையோ கொண்டு வராது என்றும் கூறினார். கடவுள் போரை ஒருபோதும் விரும்பவில்லை, மாறாக அவர் அமைதியை விரும்புகிறார் என்றும், வெறுப்பின் சுழலை விட்டுவிட்டு உரையாடலின் பாதையை எடுக்க உறுதி பூண்டவர்களை அவர் பலப்படுத்துகின்றார் என்றும் கூறினார் திருத்தந்தை. மதங்களுக்கு இடையேயான உரையாடல் என்பது ஒருவரின் மதத்தை மாற்றுவது பற்றியது அல்ல என்றும், செவிசாய்த்தல், புரிந்து கொள்ளுதல் மற்றும் மதித்தல் பற்றியது என்றும் கூறினார் கர்தினால் ஜார்ஜ் ஜேக்கப் கூவகார்டு. செப்டம்பர் 6 முதல் 12 வரை வங்காளதேசத்தில் உள்ள கிருஷிபித் நிறுவனத்தில் நல்லிணக்க கலாச்சாரத்தை ஊக்குவித்தல் என்ற தலைப்பில் நடைபெற்று வரும் கூட்டத்தில் பங்கேற்ற மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களுக்கு உரையாற்றுகையில் இவ்வாறு கூறினார் பல்சமய உரையாடல் திருப்பீடத் துறையின் தலைவர் கர்தினால் ஜார்ஜ் ஜேக்கப் கூவகார்டு. மதங்களுக்கு இடையேயான உரையாடல் என்பது ஒருவர் மற்றவரை அன்பு செய்வது என்றும், அவர்களின் இதயங்கள் மற்றும் ஆன்மாக்களுக்கு மையமாக இருப்பதை மதிப்பது பற்றியது என்றும் எடுத்துரைத்த கர்தினால் கூவகார்டு அவர்கள், நல்லிணக்கத்தை வளப்படுத்துவதற்காக நம்பிக்கையை வளர்த்தல், ஒருவருக்கொருவர் கற்றுக்கொள்ளுதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது என்றும் கூறினார். அன்னை மரியாவின் பிறப்பு ஒவ்வொரு குடும்பத்திலும் பிறக்கும் ஒரு புதிய குழந்தையின் பிறப்பு போலவே ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு மட்டுமல்ல என்றும், மனித வரலாற்றில் தனித்துவமான ஒன்று, ஏனெனில் இது கிறிஸ்து மனு உருவான மறைபொருளுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார் கர்தினால் மர்செல்லோ செமராரோ. செப்டம்பர் 7 ஞாயிறன்று திரு அவையின் இளம் புனிதராக புனித கார்லோ அக்கூத்திஸ் அவர்கள் உயர்த்தப்பட்டதற்கு இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் செப்டம்பர் 8 திங்களன்று வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலில் திருப்பலி நிறைவேற்றி மறையுரையாற்றிய போது இவ்வாறு கூறினார் புனிதர் பட்ட நிலைகளுக்குரிய திருப்பீடத் துறையின் தலைவர் கர்தினால் மர்செல்லோ செமராரோ. செப்டம்பர் 8 அன்று திரு அவையில் சிறப்பிக்கப்படும் அன்னை மரியின் பிறப்பு பெருவிழாவை நினைவு கூர்ந்த கர்தினால் செமராரோ அவர்கள், அன்னை மரியாவின் பிறப்பை கொண்டாடுவது என்பது கடவுளின் திட்டத்தை வரவேற்பதாகும் என்றும், வரலாற்றில் கடவுள் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை அங்கீகரிப்பதாகும் என்றும் கூறினார். நமது வாழ்க்கையின் சிறிய நிகழ்வுகளிலிருந்து தொடங்கி ஓர் உலகளாவிய பணியை செய்ய நேர்த்தியாகவும் பொறுமையாகவும் கடவுள் நம் வாழ்வில் நுழைகிறார் என்பதை அன்னை மரியாவின் பிறப்பு பெருவிழா நமக்கு எடுத்துரைக்கின்றது என்றும் கூறினார் கர்தினால் செமராரோ. அன்னை மரியாவின் வாழ்க்கையில் நுழைந்ததைப் போலவே புனித கார்லோ அக்கூத்திஸ் வாழ்க்கையிலும் கடவுள் எளிய வழியில் நுழைந்தார் என்றும், அவரது ஆன்மீக மற்றும் உலக வாழ்க்கையானது மனத்தாழ்ச்சியினால் குறிக்கப்பட்டது என்றும் எடுத்துரைத்தார் கர்தினால். ஒரே குடும்பமாக இருப்பதன் மகிழ்ச்சியை, ஒன்றுபட்டிருப்பதன் மகிழ்ச்சியை கொண்டாடுவோம் என்றும், உங்களது சான்றுள்ள வாழ்வு திரு அவைக்கு தேவை என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. செப்டம்பர் 6 சனிக்கிழமை மாலை வத்திக்கான் பணியாளர்கள் மற்றும் அவர்கள் குழந்தைகளால் சிறப்பிக்கப்பட்ட குடும்ப நாளில் பங்கேற்ற நூற்றுக்கணக்கான குடும்பத்தாரை சந்தித்து அவர்களை வாழ்த்திய போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. பெற்றோர்கள் தங்கள் குடும்பங்களுக்கு ஆற்றும் தியாகமுள்ள செயல்களுக்காக நன்றி என்று தெரிவித்த திருத்தந்தை அவர்கள், பெரும் தியாகத்துடன் ஒரே குடும்பமாக ஒற்றுமையாக வாழவும், இயேசு கிறிஸ்து நமக்கு விட்டுச் சென்ற ஆவியில் பங்கேற்கவும் அனைவரையும் வாழ்த்தினார். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.